வெல்கம் டு பிரித்தாவியன். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் தான் நம்ம இட்லி பண்ண போகிறோம். இட்லி மாவு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இது மாதிரி நல்லா திக்காக கரைச்சி வச்சுக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு, சோடா மாவு இதெல்லாம் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கலக்கி வச்சுட்டேன். இப்போ இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி வச்சு சுட வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கப்பில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ட்ராப் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மாவு ஊற்றி வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், எல்லா கப்லேயும் எண்ணெய் வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டேன். நல்லா எண்ணெய் இருந்தால் தான் ஆக்சுவலாக எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும். எல்லா கப்ஸ்லேயும் இது மாதிரி நல்லா எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்துலேயும் மாவு ஊற்றி வச்சுட்டேன். பாருங்கள், இட்லி பாத்திரத்துலேயே வச்சுட்டேன். ஆக்சுவலாக இங்கே நார்மலாக ஒரு 20 நிமிஷம் இட்லி வேக விட்டிங்கன்னா இது ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக வச்சு வேக வச்சுக்கோங்க. மூடி வச்சிடலாம். இப்போ இட்லி வச்சாச்சு, சாம்பார் பண்ணிடலாமா? இப்போது இந்த துவரம் பருப்பை ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சுட்டேன். அப்போ தான் அது வந்து ஃபாஸ்ட்டாக நல்லா குழஞ்சி வேகும். கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து சிறுபருப்பு போட்டிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்த தக்காளி, ஒரு 6-7 பல் பூண்டு, அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம், மஞ்சள் தூள் கொஞ்சமாக. இப்போ பாருங்கள், இது எல்லாத்துலேயும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 5 விசில் நல்லா வேந்து குழஞ்சி வரணும் பருப்பு. இப்போ பாருங்கள், இட்லி வந்து வெந்துச்சு. இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறட்டும், அப்போ தான் எடுக்க முடியும் ஈஸியாக. எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுட்டேன். கடுகு வெடிக்கும் போது பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, இப்போது பொடியாக நறுக்கின வெங்காயம், இதையும் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இட்லி ஆறிட்டனால எடுத்துட்டேன். பாருங்கள், பேக் சைடில் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு, ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடு நல்லா வெந்திருக்கு. இப்போ சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சிருக்கு. இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா கடைஞ்சி எடுத்துட்டேன். வெங்காயம் வந்து பாதி தக்காளி போட்டுட்டேன். ஏன்னா பருப்பில் ஆல்ரெடி தக்காளி போட்டேன் இல்லையா, இது நல்லா வதங்கிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சு இந்த பருப்பு தண்ணி ஊற்றிடலாம். குழம்புக்கு தேவையான கல்லுப்பு நல்லா போட்டு கலக்கிக்கலாம். இப்போது ஒரே ஒரு கொட்டை வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிடலாம். நிறைய இல்லை, சும்மா ஒரே கொட்டை. இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஃபன் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.